அனுப்பிப்பாங்க தயவுசெய்து தீவிர நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. 9 வயது சிறுமியை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொலை செய்து கை கால்களை கட்டி வாய்க்காலில் வீசிய சம்பவம் புதுச்சேரியை போராட்டக் களமாக மாற்றியுள்ளது. வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த தங்களது 9 வயது மகளை காணவில்லை என புதுச்சேரியைச் சேர்ந்த தம்பதி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சனிக்கிழமையன்று புகார் அளித்தனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது அச்சிறுமி அவர் வசிக்கும் தெருவிலேயே தனியாக நடந்து சென்ற காட்சி பதிவாகியிருந்தது. போதிய எண்ணிக்கையில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படாததால் தொடர்ந்து 3 தனிப்படைகள் அமைத்து தேடியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. திங்கட்கிழமை காலை போலீசாரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சோலை நகர் அருகாமையில் உள்ள அம்பேத்கர் நகர் வாய்க்கால் பகுதியில் வெள்ளை துணியில் உடல் ஒன்று இருப்பதை கண்டனர். அந்த துணியை திறந்து பார்த்ததில் துணிக்குள் சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக இருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். தொடர்ந்து அங்கிருந்து உடலை கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். சிறுமியின் தந்தை சாலை மறியல் நடக்கும் இடத்திற்கு வந்து கதறி அழுது தன் மகளை கொலை செய்தவர்களை விட்டுவிடாதீர்கள் என காவல்துறை அதிகாரியிடம் கைகூப்பி வேண்டுகோள் விடுத்தார். என் பிள்ளை என்ன கதிரைக்கும் 3 நாளா கட்டி போட்டு வச்சிருக்கேன். கவர்ல கையில சதையே இல்லைங்க என் பிள்ளைக்கு. விசாரணையில் சடலம் கிடந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் பெற்றோருடன் சேர்ந்து போராடிக் கொண்டிருந்த 19 வயது இளைஞர் கருணாஸ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்ததில் குற்றம் புலனானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமிக்கு ஏற்கனவே அறிமுகமான கருணாஸ் ஐஸ்கிரீம் கொடுத்து சிறுமியை ஏமாற்றி அதே பகுதியைச் சேர்ந்த 57 வயதான தச்சு தொழிலாளி விவேகானந்தனின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட போது சிறுமி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு காம கொடூரர்களும் சேர்ந்து சிறுமியின் கை கால்களை கட்டி முதியவரின் வேஷ்டியில் சுற்றி வீட்டின் பின்புறம் உள்ள வாய்க்காலில் வீசிவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு சிறுமி கொல்லப்பட்ட தகவலை அடுத்து புதுச்சேரியில் பல இடங்களில் நீதி கேட்டு உறவினர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசை வரச் சொல். அரசாங்கமே அரசாங்கமே நியாயம் தானா நியாயம் தானா அந்த குழந்தையை பார் குழந்தையை பார். இந்நிலையில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தாரை சந்தித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரணமாக 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் தங்களது கடமை முடிந்துவிட்டது என கருதாமல் புதுச்சேரி முழுவதும் பொதுமக்கள் உதவியுடன் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும். அதேபோல் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களின் விற்பனையை இரும்பு கரம் கொண்டு ஒழிப்பதே நிரந்தர தீர்வாக அமையும். பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முக சுந்தரம்.